கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு அவர் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துதான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாயிருக்கிறார். எல்லா பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்து காரணர் அல்ல, எல்லா பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்து பதிலாயிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, எல்லா பிரச்சனைக்கும் கடவுள் தான் காரணம். எனக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கு கடவுள் தான் காரணம். என் குடும்பத்தை பிரித்தது அதுக்கு காரணம் கடவுள் தான். என் பிள்ளையை பிரித்தது அது கடவுள் தான் அதுக்கு காரணம். என்ன நடந்தாலும் அது யாரு தான் காரணம்? கடவுள் தான் காரணம். இல்லை 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 இல்லை, தவறாய் நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். எல்லா பிரச்சனைக்கும் தேவன் காரணர் அல்ல, எல்லா பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்து பதிலாயிருக்கிறார். ஆமென். எனவேதான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பாவ பிரச்சனைக்கு, சாவ பிரச்சனைக்கு, வியாதி பிரச்சனைக்கு, தரித்திர பிரச்சனைக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, திருமணம் பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துதான் பதிலாயிருக்கிறார். ஆகையால் தான் ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு தனிப்பட்ட மனுஷி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே, எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாரும், உடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை புது மனுஷனாய் மாற்றும், என்னை சுகமாக்கும், என்னை விடுதலையாக்கும், சமாதானத்தினால் என்னை நிரப்பும் என்று ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசுவுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பார், அக்கிரமங்களை மன்னிப்பார், மீறுதல்களை மன்னிப்பார், புது வாழ்வை தந்தருளுவார், சமாதானத்தினாலே நிரப்புவார், நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு அமைத்து தருவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. உங்கள் மித்தம், உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தரித்திரரானாரே. தரித்திரராய் ஆனதற்கு அடையாளமாக, தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அவர் கல்வாரி சிலுவையிலே தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டாரே. ஆமென். கடந்த பல வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், த கிராஸ் ஆஃப் கால்வரி அண்ட் ரிச்சஸ் லைஃப். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். இலக்கரங்களை வைத்து சொல்லுவோம். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். ஆமென். இதில் கடந்த 2 வாரங்களாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நாம் இந்த பூமியில் செல்வ செழிப்படைய, நாம் இந்த பூமியிலே செழிப்படைவதற்கான 3 முக்கியமான திறவுகோல் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பூமியிலே வெற்றி பெறுவதற்கு, இந்த பூமியிலே ஜெயமாய் வாழ்வதற்கு, இந்த பூமியிலே, இந்த மண் உலகத்திலே ஐஸ்வர்ய வாழ்வு வாழ்வதற்கு, குறைவில்லாமல் வாழ்வதற்கு
இருக்கக்கூடிய 3 முக்கியமான திறவுகோள்கள் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே ஏற்கனவே 2 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, தேவனை குறித்த சரியான அறிவு. யாரை குறித்து? தேவனை குறித்த சரியான அறிவு. இரண்டாவதாக, வேத வசனத்தை குறித்த சரியான அறிவு. எல்லாம் இருக்கிறீங்களா? முதலாவது என்ன? தேவனை குறித்த சரியான அறிவு. தேவனை ஒரு தரித்திரசாமி அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நீங்கள் ஜெயிக்க முடியவே. நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு பரதேசிய, ஒரு பண்டாரமோ கிடையாது. நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு தரித்திரசாமி கிடையாது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு ஏழை சாமி கிடையாது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் இந்த வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் மகிமையின் ஐஸ்வரியத்தை உடையவர். இந்த அறிவு வரும் பொழுதுதான் குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும், குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனை மாற ஆரம்பிக்கும், ஏழ்மைத்தனங்கள் மாற ஆரம்பிக்கும். பிறகு 2வது ஒரு காரியத்தை பார்த்தோம், வேத வசனத்தை குறித்த சரியான அறிவு. ஆமென். வேத வசனத்தை குறித்த சரியான வெளிப்பாடு. வேத வசனமே எங்களுக்கு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு எங்கள் சபை உபதேசம் தான் முக்கியம். உங்கள் சபை உபதேசத்துக்கு குப்பையில் போடுங்க. வசனம் தான் முக்கியம், வேத வாக்கியம் தான் முக்கியம். உங்கள் சபை உபதேசம், உங்கள் சபையில் இருக்கிற சில கட்டுப்பாடுகள் வசனத்துக்கு ஒத்துருந்தால் தான் எடுக்க முடியும். இல்லைன்னா உங்கள் சபை உபதேசத்துக்கு என்ன செய்யணும்? அங்கிட்டு குழி தோண்டி புதைச்சிடணும். வேத வசனம் தான் நமக்கு முக்கியம். ஆமே. ஹல்லேலூயா. ஆகவே இதை 2 குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். இன்றைக்கு 3வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 3வது திறவுகளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நாம் இந்த பூமியில் செழிப்படைவதற்கான 3வது திறவுகோள் என்னவென்றால், யார் தெரியுமா? நாம தான். 3வது திறவுகோள் நாம தான். நம்மை குறித்த சரியான அறிவு, நம்மை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு, நம்மை குறித்த ஒரு சரியான இமேஜ், நம்மை குறித்த சரியான ஒரு அறிவு, அதுதான் இந்த பூமியிலே நம்ம என்ன செய்யும்? ஜெயிக்க வைக்கும், வாழ வைக்கும். யாரை குறித்த அறிவு? நம்மை குறித்த அறிவு. நம்மை குறித்த ஒரு சரியான அறிவு. எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அடிமை கழுத பாஸ்டர், இதுதான் அவங்க அவங்களை குறித்து வச்சுக்கிற ஒரு அறிவு. அதனால தான் ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பதில் வர மாட்டேங்குது. ஜெபத்தில் போய் நான் கழுத 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 அடிமை அடிமை அடிமைன்னு சொல்லியே இப்போ என்ன புத்தி தான் இருக்குது? கழுத புத்தி தான் இருக்குது, அடிமை புத்தி தான் இருக்குது. நான் பிள்ளை என்ற அறிவு இல்லவே இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி. அவருடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நான் சுதந்திரவாளி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நான் விலையேற பெற்றவன். நான் குப்பை கிடையாது, நான் தூசி கிடையாது, நான் புழு கிடையாது, நான் மண்ணு கிடையாது, நான் சாக்கடை தண்ணி கிடையாது. இந்த அறிவு நமக்கு வரும்போது தான் இந்த பூமியிலே நாம் ஜெபிக்க முடியும். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் தோற்று போனதுக்கு காரணம் இதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்கான பதிலை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சபைக்கு நீங்க போனீங்கன்னா கழுதுன்னு சொல்லுங்க. ஜெபத்தில் 10 முறை பாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு. பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கண்ணாடியை மாட்டிக்கிட்டு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீ கழுதுன்னு சொல்லு ஜெபத்தில், நீ சாக்கடை தண்ணின்னு சொல்லு. ஏங்க, சாக்கடை தண்ணிக்காங்க இயேசு சிலுவையில் தொங்கினாரு? சாக்கடை தண்ணியை மீட்கிறதுக்காக சிலுவையில் தொங்கினார் அவர்? யோசிக்கணும், கொஞ்சமாவது சிந்திக்கணும், கொஞ்சமாவது காமன் சென்ஸ் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கீங்க எல்லாரும்? யோசிக்கணுங்க. சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன ரத்தம்? விலையேற பெற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம். ஆமென். அந்த ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று
என்ன செய்திருக்கிறீர்களே? உங்களுக்கு அறிவு இருக்குல்ல அப்படின்னு கேட்கிறாரு. என்ன அறிவு இருக்குது? விலையேறப்பட்ட ரத்தம், குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. இப்ப நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. இப்ப போய் கத்தட்ட, ஆண்டவரே நான் கழுத வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் குப்பை வந்திருக்கிறேன், ஆண்டவரே தூசி வந்திருக்கிறேன், ஆண்டவரே. கத்த சொல்லுவாரு, சுத்த அறிவினா உனக்கு அறிவே இல்லைன்னு அவரு. உனக்கு அறிவே இல்ல ஆண்டவரே, எங்க பாஸ்ட் சொல்லி கொடுத்தாரு ஆண்டவரே. உங்க பாஸ்டுக்கு அறிவு இல்லை, போ. உங்க பாஸ்டுக்கும் அறிவு இல்லை. வசனத்தை பாரு, வசனத்தை கவனி. நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பொருள் 50 ரூபா தான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஒரு பொருள் 50 ரூபா தான். நான் கேட்குறேன், நீங்கள் 500 ரூபா கொடுத்து வாங்குவீங்களா? ஒன்றும் ஆமானுங்கன்னு இல்லைன்னு சொல்லுங்க. மண்டை இங்கிட்ட ஆடுறீங்களான்னு தெரில எனக்கு. ஏன்? அதோடைய மதிப்பு அவ்வளவுதான். அந்த பொருளுடைய மதிப்பு அவ்வளவுதான். 50 ரூபா தான், அதுவே ஜாஸ்தி தான். அவங்க ஏதோ 10 ரூபா லாபம் 15 ரூபா லாபம் வச்சு விற்கிறான். அதோடைய மதிப்பு அவ்வளவுதான். எல்லாம் இருக்கிறீங்களா? 500 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு யாராவது கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதனுடைய மதிப்பு அவ்வளவு. சத்தியவேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற, என்னது? விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கர்த்தர் உங்களை வாங்கியிருக்கிறார்னா நீங்க யாரு? விளங்கிருச்சா? நீங்க யாரு? விலையேறப்பட்டவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். இப்ப விலையேறப்பட்டவர்கள், மதிப்பு மிக்கவர்கள் போய் கர்த்தர் சமூகத்தில் நின்று, நான் குப்பை வந்திருக்கிறேன், நான் கழுத வந்திருக்கிறேன், நான் தூசி வந்திருக்கிறேன்னா கர்த்தர் சொல்லுவாரு, ஏப்பா விலையேறப்பட்ட ரத்தத்தை உனக்காண்டி நான் சிந்தி இருக்கிறேனே, இந்த அறிவு உனக்கு வரலையா? இது வரைக்கும் உன் ஜெபத்துக்கு பதில் வராம போனதுக்கு காரணம் இதுதான். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் வராமல் போனதுக்கு காரணம் அதுதான். இன்ன வரைக்கும் நீ தடவிக்கிட்டே கிடக்குற, இன்னமும் நீ கடன் பிரச்சனைக்குள்ளே கிடக்குற, இன்னமும் நீ ஏழ்மைக்குள்ளே கிடக்குற. காரணம் என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு உனக்கு என்ன செய்யல? 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சபைக்கு போயும் ஏன் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழாமல் போனார்கள்? தான் பதில். தெரிந்து கொள்ளுங்கள். போய் மூச்சுக்கு 300 தடவை கழுதுன்றது, குப்பன்றது, தூசின்றது, புழுன்றது, உதவாக்கர்ன்றது, அந்த அளவுக்கு தாழ்த்துறாகலாம். ஜபத்தில் போய் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன்பா, வெல்கம் மை சன். கதை சொல்றார், வா உன்னை வரவேற்கிறேன். உங்க பிள்ளை உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று, அம்மா கழுத வந்திருக்கேம்மா அப்படின்னு சொன்னான்னா சந்தோஷப்படுவீங்க? ஓங்கி பலாருன்னு விட்டுற மாட்டீங்க ஏங்க? இதுக்கெல்லாம் அறிவு இருக்குது. ஆனால் ஜபத்தில் போய், ஆண்டவர் கழுத வந்திருக்கிற ஆண்டவர், கர்த்தரை அடிக்க மாட்டார் அதானே? கர்த்தரை அடிக்க மாட்டார் அதானே? குளிர் விட்டு போச்சு. சிந்தியுங்கள், யோசியுங்கள் கொஞ்சமாவதும். நான் யாரு? எப்படிப்பட்ட விலையை ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்? எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து, எப்படிப்பட்ட ஒரு மதிப்பு, மரியாதை, கனத்தை கடவுளே எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் அவனை கிரீடம் சூட்டி இருக்கிறீர். மகிமையினாலும் கனத்தினாலும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப உங்களை குறித்த ஒரு அறிவு, உங்களை குறித்த ஒரு அறிவு, அதுதான் உங்களை இந்த பூமியில் என்ன செய்யும்? செழிக்க வைக்கும். உங்களை குறித்த அறிவுன்னு வரும் பொழுது எங்கிருந்து உங்களை குறித்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? சத்திய வேதத்திலிருந்து, ஏதோ ஒரு புஸ்தகத்திலிருந்து கிடையாது, ஏதோ ஒரு சயின்ஸ் புஸ்தகத்திலிருந்து இல்லை, ஏதோ ஒரு ஹிஸ்டரி புஸ்தகத்திலிருந்து கிடையாது. சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு பையன் காலேஜ் படிப்பான் போல உட்காந்துருந்தா. உங்களை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டுருச்சு இந்த புஸ்தகத்தோட தலைப்பு. என்னடா உங்களை அறிந்து கொள்ளுன்றது போட்டிருக்குன்னு சொல்லிட்டு, தம்பி இந்த புஸ்தகத்தை கொடுப்பா, வாசித்து பார்க்குறேன் அப்படின்னு வேகமாக எடுத்து திறந்து பார்த்தா, அது நம்முடைய சரீர அமைப்பை குறித்து போட்டிருக்குது, வேற ஒன்றும் இல்லை. யூனிவர்சிட்டியில் படிக்கிறான் போல் அந்த பையன். அதை அந்த சரீரத்தை அறிந்து கொள்ளுங்கள்
உங்கள் கண், காது, மூக்கு, தொண்டை, ஹார்ட்டு இதெல்லாம் அறிந்து கொள்ளுங்க போட்டிருக்குது. நான் வேகமாக நம்முடைய உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன், அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு போலன்னு சொல்லி வாசித்து பார்த்துட்டேன். என்ன சொல்ல வர்றேன், உங்களை குறித்த அறிவை, உங்களை குறித்த வெளிப்பாடை, உங்களை குறித்த ஒரு வெளிச்சத்தை வேறு எந்த புஸ்தகத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. உங்களை குறித்து அறிவை, வெளிப்பாடை இந்த புஸ்தகத்திலிருந்து மாத்திரமே என்ன செய்ய முடியும், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இந்த புஸ்தகத்தை அதிகமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். இதை வாசித்து உங்களை யார் என்று என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புஸ்தகம் ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. ஏற்கனவே விலைக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இந்த கண்ணாடியை நீங்கள் பார்க்க 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 மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவீர்கள். ஆமென். இதை பார்க்க பார்க்க, இதை வாசிக்க வாசிக்க உள்ள நீங்கள் யாரு, எப்படிப்பட்ட அந்தஸ்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட மகிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் கடவுள் உங்களை வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட மரியாதையை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு என்பது என்ன செய்யும், உங்களுக்கு விளங்கும். ஆமென். ஆகையால் தான் இந்த புஸ்தகத்தை நீங்கள் அதிகமாய் வாசிக்க வேண்டும். ஆமென். நிறைய வேத பகுதி இருக்குது, எல்லாத்தையும் வாசிக்க டைம் இல்லை. ஆனால் ஒரு வேத பகுதியை மட்டும் இன்றைக்கி நான் வாசிக்க போகிறேன். திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான், இருந்தாலும் அங்கிருந்து உங்களுக்கு சில காரியத்தை நான் சொல்கிறேன். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவை விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளின்படியெல்லாம் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். எதுக்காக இந்த வேத பகுதியை நான் வாசித்தேன்? வீட்டில் போய் இந்த வேத பகுதியில் எத்தனை முறை நீன்னு வந்திருக்குது, எத்தனை முறை உனக்குன்னு வந்திருக்குது அப்படின்றத பேனாவில் ரவுண்ட் பண்ணுங்கள். உங்கள் பைபிளில் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், எல்லாம் இருக்கிறீங்களா, 7 வழியாய்
ஓடி போவார்கள். உனக்கு நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை நான் திறப்பேன், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளா இல்லாமல். எல்லாம் இருக்கிறீங்களா? நீ 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 எத்தனை முறை வந்திருக்குது? அந்த இடத்துல எல்லாம் உங்க பேரை போட்டுக்குங்க. ஆமே. அப்ப நம்மை குறித்த அறிவு. நான் யாரு? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோடு. அழுகுனி முகத்தோட சொல்லக்கூடாது, அழுகுனி முகத்தோட சொல்லவே கூடாது. சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா சொல்லணும். சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், உங்கள் வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்ப இந்த அறிவு, நான் யாரு? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், என் புருஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், என் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் தகப்பன் தாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமே. அப்ப நம்மை குறித்த அறிவு வேதவசனம் போதிக்குது பாருங்க. நான் என்ன செஞ்சாலும் ஒன்றும் விளங்காது பாஸ்டர் சொல்லிட்டீங்கல்ல, நிச்சயமா விளங்காது, விளங்கவே விளங்காது. ஏன்னா உங்க வாயின் வார்த்தையை அவர் பார்க்குறாரு. ஏப்பா நான் சொல்கிறேன், என் கூட ஒத்துப்படி வா, என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணு, என் கூட அப்படியே பயணிச்சு வா. இல்லை ஆண்டவரே என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்ன செஞ்சாலும் விளங்காத ஆண்டவரே, போ. நான் என்ன பண்ண முடியும்? நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்லா இருக்கணும்னா இப்போ ஏன் வேத வாக்கியத்தோடு என்ன செய்ய நீ ஒத்து வரணும். சில ஆட்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்கிறாரு, அப்புறம் நான் சாபம்னா சொல்ல முடியும்? சில ஊழியக்காரங்களுக்கு அறிவே இல்லை பாருங்க, சுத்த முட்டாள்களாக இருக்கிறாங்க பாருங்க. என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாங்க. நீ வேணா ஒரு குழந்தைய வாங்கி பேர் வைக்கும் போது ஏசு நாமத்தில் இந்த பிள்ளையை சபிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். மெண்டல் மாதிரி சில ஆட்கள் பேசுறது பாருங்க. சாபம் பிரசங்கம் பண்ண முடியுமா? அப்புறம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கிராமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். நீ ஒரு தொழில் ஆரம்பிச்சா அதுல முன்னேற்றம் உண்டாகும், அதுல பெருக்கம் உண்டாகும், அதுல லாபம் வரும். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. ஆமென். இருக்கிறீங்களா? சொல்லுங்க, உங்க தலைமையில கையை வச்சு, உங்க தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ உங்க கையை பாருங்க பாஸ்டர், அங்கே எழுதிருக்கு பாஸ்டர், இந்த ரேகை ஓடுது பாருங்க, நல்லா தெரியுது. அது எங்கேயும் ரேகை போய் குளிக்கல விழுகுதான். எதுக்குள்ள விழுகுதான்? கிறிஸ்தவங்களை சொல்றேங்க நான், மற்றவங்களை நமக்கு எதுக்கு? கையை பாருங்க, சொல்லுங்க உங்க கையை பார்த்து. என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள், என்னுடைய கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். நான் கையை வச்சு ஒரு வேலை செஞ்சா அதுல ஆசீர்வாதம் உண்டாகும், அதுல பெருக்கம் உண்டாகும், அதுல லாபம் உண்டாகும், அதுல வெற்றி உண்டாகும், அது வாய்க்கும் இயேசு நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உங்களை குறித்த அறிவு, உங்களை குறித்த வெளிப்பாடு, உங்களை குறித்த வெளிச்சம். ஆமே. வேத வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுதுங்க? வேத வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுது? அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆகவே நம்மை குறித்த சரியான ஒரு அறிவு நமக்கு வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்னமும் வறுமையிலையும், தரித்திரத்திலையும், பசியிலையும், பட்டினியிலையும், கடன் பிடியிலையும் வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க தான் காரணம். என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? புரியல, மறுபடியும் சொல்றேன். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் சபைக்கு போய்கிட்டு இருக்க 25 வருஷம் 30 வருஷமா சபைக்கு போய்கிட்டு இருக்க கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்னமும் வறுமையிலையும், பசியிலையும், பட்டினியிலையும், ஏழ்மைத்தனத்திலையும், கடன் பிரச்சனையிலையும் இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? முற்றிலும் அவர்கள்தான் காரணம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பணக்குறைவிலேயும், பொருளாதார குறைவிலையும், பண கஷ்டத்திலேயும் இருப்பதற்கான காரணம் யார் என்றால் முற்றிலும் அவர்கள்தான். உங்கள் பொருளாதார குறைவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு.
உங்கள் பொருளாதார குறைவுக்கு தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. உங்கள் பணக்குறைவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் குறை சொல்லிக் கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். என்ன குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள்? எல்லாம் ஆண்டவன் தான். எல்லாம் யாரு? இவங்க அவ்வளவு யோக்கியம், இவங்ககிட்ட எந்த தவறுமே இல்லை. யாரு? பைபிள் தூக்கிட்டு வர வர சபைக்கு வர்றாங்கல்ல, இவங்ககிட்ட எந்த குறையுமே அப்படி பெர்ஃபெக்ட், அப்படி நூலு பிடிச்ச மாதிரி கரெக்டாக நடக்கிறவங்க. அதனால அவங்க யாரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? ஆண்டவர், இல்லைன்னா பாஸ்டரு, இல்லைன்னா சர்ச்சு. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? குறை சொல்லியே பழகிட்டோம்ல. பாஸ்டர் ஒழுங்கா ஜெபம் பண்ணலை. பாஸ்டர் ஒழுங்கா, ஏன் நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணிருக்க வேண்டியதானே? எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் மேலே பலியை போடுறது, ஆண்டவரை குறை சொல்கிறது. என்கிட்ட குறை இருக்குது, என்கிட்ட மிஸ்டேக் இருக்குது, என்கிட்ட பெசகு இருக்குது, நான் எங்கேயே தப்பு விட்டுட்டேன், நான் எங்கேயே கோட்டை விட்டுட்டேன், நான் எங்கேயே ஓட்டையை போட்டு விட்டுட்டேன்னு சொல்லி அதை பற்றி சிந்திக்கிறது கிடையவே கிடையாது. அதை சிந்திக்க பிசாசு விடவும் மாட்டான். அதான் பிசாசுடைய தந்திரம். எதுக்கு இடத்துல ஆண்டவர் குறை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருந்துரு, எல்லா பலியும் ஆண்டவர் மேலே போட்டுரு. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் ஆண்டவன் தான். நான் சொல்கிறேன், நம்முடைய பொருளாதார குறைவிற்கு, நம்முடைய பணக்குறைவிற்கு, நம்முடைய பண கஷ்டத்துக்கு முற்றிலும் நாம் தான் பொறுப்பு. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கர்த்தரை காப்பாற்றிடுவார் நம்மளை. இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா கர்த்தரை என்ன செஞ்சிருவார்? கிருபையா, அப்போ தவற ஒத்துக்கிட்ட, நான் உன்னை காப்பாற்றுறேன்றார். இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு யார் தான் காரணம்? இன்னும் முகம் பார்க்க மாட்டேங்கிறீரு, முகத்தை திருப்போம். கர்த்தர் சொல்றாரு, கல்வாரி சிலுவையிலே ஓ முகத்தை பார்த்து நான் கடைசி சொற்றத்தை சிந்திட்டேன். நீ நல்லா இருக்கிறதுக்காக, உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக எல்லா விலைக்கிரயத்தையும் நான் கொடுத்துட்டேன் சிலுவையில். இப்போ என்னை குறை சொல்லாத, என்னை குறை சொல்லாம சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகி என்னை நோக்கி பார்க்க கற்றுக்கொள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்ப இவங்க ஏன் வெட்கப்பட்டு போயிட்டாங்கன்னா, இவங்க யாரை பார்க்கல? இயேசுவை பார்க்கல, அவருடைய கல்வாரியை பார்க்கல, அவருடைய தழும்பை பார்க்கல, அவருடைய காயங்களை பார்க்கல, அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை அவர்கள் பார்க்கல. அதனால என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நம்மிடத்துல தான் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, நம்மிடத்துல தான் ஏதோ பெசகு இருக்கிறது, நம்மிடத்துல தான் ஏதோ தடைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. தேவன்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. சரி, நம்மிடத்துல தான் தடை இருக்கிறது என்றால், நம்மிடத்துல தான் தடை இருக்கிறது என்றால் என்ன தடை இருக்குது? என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பிரச்சனை இருக்கலாம்? என்ன தடை இருக்கலாம்? அதை கொஞ்சம் பார்க்கலாமா? கத்தட்ட பிரச்சனை இல்லை, கத்தட்ட எந்த பெசகு இல்லை. நம்மகிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்மகிட்ட தான் ஏதோ பெசகு இருக்குது, நம்மகிட்ட தான் ஏதோ தடை இருக்குது. அப்படின்னா நம்மகிட்ட என்ன தடை இருக்கலாம், நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்கலாம், அதை கண்டுபிடிச்சிட்டா சரி பண்ணிடலாம். என்ன செஞ்சிடலாம்? சரி பண்ணிடலாம். என்கிட்ட எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் இருக்குன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா, யாராவது கூட்டிகிட்டு போகிறோம், பிள்ளைகளுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நான் டாக்டர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? முதல்ல இது எதனால் வந்துச்சுன்னு கேட்பேன் அவர்கிட்ட. டாக்டர் நல்லா பார்த்துருங்க, எப்படியாவது அவங்க பண்ணி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இது எதனால் வந்துச்சு? ஏன் அதை நான் கேட்குறேன் அப்படின்னா, எதனால் வந்துச்சுன்னா அதை செய்யாமல் இருக்கலாம் இனிமேல், அந்த தவறு இனிமேல், அந்த உணவு இனிமேல். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ கத்தட்ட பிரச்சனை இல்லை, கத்தர் சைடில் எந்த பெசகு இல்லை அப்படின்னா, அப்போ யார் சைடு தான் பிரச்சனை இருக்குது? நம்ம சைடு தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, பெசகு இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன பிரச்சனை இருக்கலாம்? என்ன பெசகு இருக்கலாம்? என்ன தெரியுமா இருக்கலாம்? ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தில் ஏதோ பிரச்சனை என்ன செய்யலாம்
இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாயின் வார்த்தையில ஏதோ பிரச்சனை என்ன செய்யலாம் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய எண்ணங்களிலே பிரச்சனை என்ன செய்யலாம் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய கண்கள் தவறான போதனைகளின் மேலே பதிக்கப்பட்டு இருக்கலாம். தவறான போதனையின் மேலே நம்முடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கலாம் பதிக்கப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நம்ம ஓடிக்கிட்டே என்ன செய்யலாம் இருக்கலாம். கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இதை செய்யாதப்பா, இதை பண்ணாதப்பா, இப்படி போகாதப்பான்னு சொல்லி நம்ம காதிலே வாங்காம நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒருவேளை அதான் என்ன செய்யலாம் இருக்கலாம். எது? இந்த தரித்திரத்துக்கு, இந்த கடன் பிரச்சனைக்கு, இந்த வறுமைக்கு, இந்த தோல்விக்கு அது ஒருவேளை காரணமா இருக்கலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம தவறாக யூஸ் பண்ணிக்கிட்டே ஒருவேளை என்ன செய்யலாம் இருக்கலாம். நம்முடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்களை ஒருவேளை என்ன செய்யலாம் இருக்கலாம். இப்படி பல காரணத்தை என்ன செய்யலாம் சொல்லலாம். எதுக்கு? நம்முடைய தோல்விக்கு, நம்முடைய தரித்திரத்துக்கு, நம்முடைய வறுமைக்கு, நம்முடைய ஏழ்மைத்தனத்துக்கு, நம்முடைய கடன் பிரச்சனைக்கு, இப்படி பல காரணத்தை என்ன செய்யலாம் சொல்லலாம். எனவே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு நாம் எங்கே தவறி இருக்கிறோமோ அதை கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்யும் போதுதான் கர்த்தர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். பண விஷயத்திலே, பொருளாதார விஷயத்திலே அற்புதத்தை என்ன செய்வார் கர்த்தர் செய்வார். கர்த்தரையே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது வாழ்வடைய மாட்டோம். கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக வாசித்து, கர்த்தாவே இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, நான் எங்கே தப்பு விட்டுருக்கிறேன், நான் எங்கே ஓட்ட விட்டுருக்கிறேன், நான் எங்கே தவறாக பேசியிருக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தில் ஒருவேளை குறைவாக இருக்குமோ, ஒருவேளை என்னுடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக இருக்குமோ, ஒருவேளை கர்த்தாவே ஒருவேளை உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நான் தொடர்ந்து அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறேனா, உன்னுடைய சத்தத்தை நான் கவனிக்காமல் இருக்கிறேனா, கர்த்தாவே நான் எங்கே தப்பு விட்டுருக்கிறேன், எங்கூட பேசுங்க ஆவியானவரே, எனக்கு உணர்த்துங்க ஆவியானவரே, எங்களுடைய இடைபடுங்க ஆவியானவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே, என்னை சரிப்படுத்துங்க ஆவியானவரே என்று வேதத்தை அதிகமாய் வாசித்து கொண்டே வரும் பொழுது ஆவியானவர் வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். மகனே மகளே கவனி, இங்கே தான் நீ தப்பு விட்டுருக்கிற, இங்கே பார்த்தியா, இங்கே தான் நீ மிஸ்டேக் பண்ணியிருக்கிற, இங்கே தான் உன்னுடைய பிரச்சனை, இதை சரி பண்ணா எல்லாம் சரியாயிடணும். ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அதை சரி பண்ணும் பொழுது அடுத்த நிமிஷத்திலேயே வாழ்வு காத்திருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை குற்றம் சாட்டுறது, சபையை குற்றம் சாட்டுறது, பாஸ்டரை குற்றம் சாட்டுறது நிறுத்த வேண்டும். நம்முடைய பொருளாதார குறைவுக்கு, நம்முடைய கடன் பிரச்சனைக்கு, நம்முடைய தோல்விக்கு நாம தான் காரணம். அது ஒத்துக்கிட்டீங்கன்னாவே கர்த்தரை கிருபையை என்ன செஞ்சிருவாரு தூக்கிடுவாரு. முரண்டு பிடிச்சிங்க நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னா கர்த்தருடைய உதவி என்ன செஞ்சிடலாம போய்விடும். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரே எனக்கு போதியும், எனக்கு கற்றுத்தாரும், உடைய வசனத்தை, உடைய சத்தியத்தை எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும், என்னை மாற்றும் என்று மிகுந்த தாழ்மையோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் மாறிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, நான் மாற விரும்புகிறேன், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நான் மாறிக்கொள்ளுகிறேன் என்று அந்த இடத்துக்கு வரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? மாற்றுவார். எனவே நாம் இந்த பூமியிலே செழிப்படைய நம்மை குறித்த அறிவு முக்கியமான ஒரு இடத்தை என்ன செய்கிறது? பிடிக்கிறது. ஆமென். சரி, எப்படிப்பட்ட அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் நம்மை குறித்து நமக்கு உண்டாக வேண்டியது இருக்கிறது? முதலாவதாக நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நான் சுதந்திரவாளி, நான் வாரிசுதாரன் என்கிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் எனக்கு சொந்தம் என்கிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமே. நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளை. ஆமே. எல்லாம் சொல்லுவோமா? நான் தேவனுடைய பிள்ளை,
நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல வேணாம், மகிழ்ச்சியா சொல்ல வேணாம், உற்சாகமா சொல்ல வேணாம், நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். இதை விட பாக்கியமான காரியம் எதுங்க இந்த உலகத்தில்? நான் தேவனுடைய பிள்ளைங்க. தேவனுடைய பிள்ளைனாவே அவருடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் வாரிசுகாரன் நான் தான், சுதந்திரவாளி நான் தான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதமும் கல்வாரி சிலுவையின் மூலம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் எனக்கு சொந்தம். ஆமென். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் யாராய் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் என்னவாய் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நிலை என்ன, கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அந்தஸ்து என்ன, கிறிஸ்துவுக்குள் என்னுடைய மேன்மை என்ன, கிறிஸ்துவுக்குள் என்னுடைய மகிமை என்ன, கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அதிகாரம் என்ன என்கிற ஒரு அறிவு நமக்கு வர வேண்டியது, உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நான் பிச்சைக்காரன் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு ஓட்டாண்டி கிடையாது, கிறிஸ்துவுக்குள் நான் ஒண்ணுமில்லாத ஆள் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அது மாத்திரமல்ல, எனக்காக எப்படிப்பட்ட விலைக்கரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்காக எப்படிப்பட்ட ஒரு விலைக்கிரயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், செலுத்தி இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே, இதை குறித்த ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னை ஐஸ்வர்யவானாய் ஆக்கும்படி என் நிமித்தம் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் தரித்திரராய் ஆனார் என்கிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமாம், இதெல்லாம் நம்மை குறித்த அறிவு, இதெல்லாம் நம்மை குறித்த அறிவு. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாயின் வார்த்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் தரித்திரத்தை பற்றி பேசுகிறோமா அல்லது ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வறுமையை பற்றி பேசுகிறோமா அல்லது ஒவ்வொரு நாளும் செழிப்பை பற்றி பேசுகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடனை பற்றி பேசுகிறோமா அல்லது கடன் கொடுக்கிறதை குறித்து பேசுகிறோமா என்பதை பற்றிய ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தையை குறித்த ஒரு அறிவு. கிறிஸ்தவங்களுக்கு, அநேக கிறிஸ்தவங்களுக்கு இல்லாதது இதுதான். ஜெபம் சொன்ன உடனே பக்தியை மாறிடுவாங்க. அல்லேலூயா தோத்திரம் அப்படின்றாங்க. ஜெபம் முடிஞ்சு வெளியில் விட்டா போச்சு, அவ்வளோதான். வாயில் என்ன வரும்னு சொல்லவே எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? முச்சந்தியில் கொண்டு போய் விட்டா, தண்ணி குழாயில் விட்டா என்ன வாயில் வரும்? மார்க்கெட்டில் கொண்டு போய் விட்டா வாயில் என்ன வார்த்தை வரும்னு ஸ்கேலை வச்சு அளக்கவே முடியாது. கொச்சைக்கரை தூக்கிட்டு வந்து என்ன செய்ய முடியாது. அது போயிடுச்சு இமயமலை தாண்டி வாயின் வார்த்தைகள். அப்புறம் இங்கே வந்தோட என்ன செய்ய ஜெபத்தில் அல்லேலூயா தோத்திரம் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. நீ தான் இறங்கினைய பார்த்தனே நான் முச்சந்தியில். நீ இறங்கினதை செஞ்சுட்டேன் முச்சந்திலேயே. சேலையை தூக்கி சொருகிக்கிட்டு கொண்டே முடிஞ்சுக்கிட்டு ஒரு கையில் வழக்கமாறு ஒரு கையில் செருப்பு. எங்கே? சர்ச்சுக்கு போகிறவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, முக்காடு போடுறவங்க, முழங்கால் படி போடுறவங்க எப்படி நின்னாங்க ரோட்டில்? என்ன எல்லாரும் மாதிரியா பார்க்குறீங்களே? எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய வாயின் வார்த்தை குறித்த ஒரு அறிவு, இதெல்லாம் சரி பண்ணாமல் கடன் பிரச்சனை மாறாது, தரித்திரம் மாறாது, ஏழ்மைத்தனம் மாறாது, பசி மாறாது, தாழ்ச்சி மாறவே மாறாது. வேத வசனத்திலிருந்து நம்மை அறிந்து கொண்டு நம்மை சரிப்படுத்தணும், நம்முடைய வாயை சரிப்படுத்தணும், நம்முடைய எண்ணங்களை சரிப்படுத்தணும், நம்முடைய பேச்சை சரிப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையை இதெல்லாம் சரிப்படுத்தும் பொழுதுதான் வாழ்க்கையில் செழிப்பன செய்யும் உண்டாகும். ஆமே. வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். 20 வாசிக்கிற எல்லாரும் கவனிங்க.
அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அவனவனுடைய வாய், அவனவனுடைய உதடு, அவனவனுடைய நாவு. அடுத்தவங்க வாய் கிடையாது, அடுத்தவங்க உதடு கிடையாது, அடுத்தவங்க நாவு கிடையாது. உங்க வாய், உங்க உதடு, உங்க நாவு, இதில் எதை பேசுறீங்க அதுதான் என்ன செய்ய போகுது? நிரம்ப. உங்க வயிறு, உங்க குடும்பம், உங்க வீடு, எதை பேசுறீங்களோ அதுதான் வந்து என்ன செய்ய போகுது? நிரம்ப போகுது. வியாதியை பற்றி, தரித்திரத்தை பற்றி, தோல்வியை பற்றி அதவே பேசுனீங்கன்னா அப்போ எதுதான் வந்து நிரம்பும்? வியாதி தான் வந்து நிரம்பும், தரித்திரம் தான் வந்து நிரம்பும், தோல்வி தான் வந்து நிரம்பும். வெற்றியை பற்றி, சுகத்தை பற்றி, ஆசீர்வாதத்தை பற்றி, நல்வாழ்வை பற்றி, சமாதானத்தை பற்றி அதை பேசுனீங்கன்னா அது வந்து என்ன செய்யும்? வாழ்க்கையில் நிரம்பும். இங்கே நான் பார்க்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். எதில் பிரியப்படுகிறவர்கள்? மரணத்தில் பிரியப்பட்டு மரணத்தை பேசுகிறவர்களுக்கு மரண கனி உண்டாகும். ஜீவக்கனியில பிரியப்பட்டு ஜீவனை பேசுகிறவருடைய வாழ்க்கையிலே ஜீவக்கனி. இப்ப சொல்லுங்க, உங்க எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்குதா, உங்க நாட்டில் இருக்குதா? அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் யாரை குற்றம் சாட்டுறோம்? எப்படி எப்படின்னு கேட்குறேன். உங்க வாயில் எதை பத்தி பேசுனீங்க? நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் பேசுனீங்கல்ல. உன்னாலதான் என் உயிர் போகுது பேசுனீங்கல்ல. ஏண்டி உயிர் எடுக்கிற பேசுனீங்கல்ல. பேசவில்லையில. அப்புறம் கொஞ்சம் வயசுல செத்து போன பிறகு தம்முடைய தாசனை எடுத்துக்கொண்டார். மெண்டல் மாதிரி பேசக்கூடாது, புத்தி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. போன வாரம் பிரசங்கத்தில் எத்தனை கவனிச்சிங்கன்னு தெரில, மறுபடியும் போய் யூடியூப்புக்கு போய் பாருங்க. டெய்லி நீங்கள் பேச பேச உங்கள் தலையில் நீங்களே என்ன செய்கிறீங்க? எழுதுறீங்க. ஆண்டவன் தலையில் என்ன எழுதிருக்கான்னு தெரியல, ஆண்டவெல்லாம் எழுதல, நீங்கள் தான் டெய்லி என்ன செய்கிறீங்க? எழுதுறீங்க. வெற்றியா தோல்வியா, ஆசீர்வாதமா சாபமா, தரித்திரமா ஐஸ்வர்யமா, சுகமா வியாதியா, நீங்கள் தான் டெய்லி எழுதுறீங்க. உங்கள் வாயை வச்சு, உங்கள் நாக்கை வச்சு, உங்கள் உதட வச்சு எல்லாம் இருக்கிறீங்களா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனி என்ன செய்வார்கள்? புசிப்பார்கள். அப்போ நீங்கள் எதில் பிரியப்படுறீங்க? எதை பேசுறீங்க? அதுதான் ரிசல்ட்டு, அதுதான் பலன், அதுதான் வாழ போகுது உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு வாழ்வை கொண்டு வர போகுது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கணுமா, வெற்றி உண்டாகணுமா, சுகம் உண்டாகணுமா, தீர்க்காயுசா வாழணுமா, 4ஆம் தலைமுறையை பார்க்கணுமா, ஜீவனை பேசுங்க, சுகத்தை பேசுங்க. நான் 80 வயசை தாண்டுவேன்னு பேசுங்க. எங்க பாச வண்டி இழுக்க மாட்டேங்குது பாஸ்டர், புருன்னுது. பேசுங்கன்றேன், பேசுங்கன்றேன். 80 வயசை தாண்டுவேன், 90 வயசு என்ன செய்வேன்? ரீச் பண்ணுவேன். நான் ஆரோக்கியமாக இருப்பேன். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. என் கண் இருள் அடையாது, என் பலன் குன்றாது, என் நாட்களுக்கு தக்கதாய் என் பலன் எனக்கு இருக்கும். பேசுங்க. நான் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிறேன். ஆமென். நான் முதிர் வயதிலும் கனி தந்து. எல்லாம் இருக்கிறீங்களா? எப்போ கனி தந்து? இல்லை 25 வயசுனா அது கனி கொடுக்கலாம். முதிர் வயசில் நம்மளை எல்லாரும் ஒதுக்கி தள்ளிடுவாங்க, நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க. சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக ஓரம் கட்டிடுவாங்க. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் இந்த வீட்டுக்கு. என் மூலமாக என் பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு, மருமக்கள் மகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு பேசுனீங்கன்னா எல்லாரும் வந்து உங்களை ஒட்டிக்கிடுவாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? சரியாக பேசுங்க. ஆமென். ஆகவே உங்களை குறித்த அறிவு, உங்களை குறித்த வெளிச்சம், உங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு வேத வசனத்திலிருந்து, அதுதான் இந்த பூமியிலே நீங்கள் செழிப்படைவதற்கு, வெற்றி பெறுவதற்கு அது உங்களுக்கு வழி என்ன செய்ய உண்டாக்கி தரும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, செழிப்பிற்கான வாக்குத்தத்தங்களை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? பேச
வேண்டும். செழிப்புக்கான வாக்குத்தத்தங்களை, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கிறிஸ்தவ ஜீவியம் என்னுடைய ஜீவியம். டெய்லி பேசுறீங்களா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசம், அப்படிப்பட்ட ஜீவியத்துக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாய் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். பேசுறீங்களா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு குறைவினை செய்யாது. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். இனி ஒரு நாள் நான் ஓட்டாண்டியா இருக்க மாட்டேன். நீ பேசியிருக்கிறீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுடைய வாயில பார்த்தீங்கன்னா ஓட்டாண்டி பேச்சு தான் இருக்குது. என்னத்த சர்ச்சுக்கு போய் பேச கூட தெரியல சரியா. என்னத்தையா? கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். ஒரு நாள் நான் ஓட்டாண்டியா இருக்க மாட்டேன். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? கென்னத் கோப்லண்ட்ங்கிற பிரசங்கியார் சொல்றாரு, அவங்க மாகாணம் டெக்சாஸ் மாகாணமாக பாருங்க. அவர் சொல்றாரு, அதாவது ஒவ்வொரு மாகாணத்திலையும் இங்கிலீஷை வந்து வித்தியாசமாக பேசுவாங்களா அமெரிக்காவில். இவர் டெக்சாஸ் மாநிலம். இவர் கென்னத் கோப்லண்ட்லாம் அந்த ஒரே ஊருக்காரவங்க. அவர் சொல்றாரு, சங்கீதம் 23:1 வாசித்துட்டு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது எங்க டெக்சாஸோட இங்கிலீஷ்ல நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், இனி ஒரு நாள் நான் ஓட்டாண்டியா இருக்க மாட்டேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், இனி ஒரு நாள் நான் காசு பணம் இல்லாம இருக்க மாட்டேன். என்ன இருக்க மாட்டேன்? இப்படி பேசியிருக்கிறீங்களா? காசு பணம் இல்லாம இனிமேல் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன். இப்படி பேசி ஏரோப்ளைன் வாங்கிட்டாரு மனுஷன். ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்கிறாரு. இப்போ நாடுக்கு பிரசங்கம் பண்ண ஒண்ணும் இல்லாத மனுஷங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மனுஷங்க. அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க பாருங்க. 2 பிள்ளைங்களை தூக்கி வயிற்றுல கட்டிக்கிடுவாங்களாம் பாருங்க. வயிற்றுல தூக்கி கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போய் பிரசங்கம் பண்ணுவாங்களாம். இவங்களே மேடையை போடுவாங்களாம். இவங்களே ஸ்பீக்கர்லாம் தூக்கி வச்சுட்டு இவரே பிரசங்கம் பண்ணுவாராம். இவரே பிரசங்கம் பண்ணிட்டு இவரே இவருடைய CD புக்கில் விற்பாராம் பாருங்க. சாதாரண நிலைமையில் இருந்த மனுஷன் நீங்கள் சொந்த ஏரோப்ளைன்லாம் வச்சிருக்கிறார் ஃபேமிலிக்காக, ஊழியத்துக்காக. எப்படின்னா ஒண்ணுமில்லாத நிலையிலையும் கூட கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் ஓட்டாண்டியா இருக்க மாட்டேன் என்று பேச கற்றுக்கொண்டபடினாலே, ஒண்ணுமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, கையில் 5 பைசா ஆட்டாலும் பரவாயில்ல, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரு. கர்த்தர் செத்து போயிடல, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. இப்படி பேச கத்துக்கிறணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி பேச கத்துக்கிறணும். என்னத்த அப்படின்னா போயிட வேண்டியதான். இருக்கிறீங்களா? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இப்படி பேச கத்துக்கிறணும். இப்படி பேச கத்துக்கணும். ஒரு சில வசனங்களை இப்போ வாசிக்க போகிறோம். எல்லாம் வேகமாக எடுத்து வாசிங்க. உபாகமம் 32:13-14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணுவேன். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். செழிப்பிற்கான வாக்கு தத்தங்களை எடுத்து வாயை திறந்து பேச. ஒண்ணுமே இல்லாத நிலையிலையும் கூட, ₹1 இல்லாட்டாலும் கூட, வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட செழிப்புக்கான வாக்கு தத்தங்களை எடுத்து வீட்டில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச பழக வேண்டும். கர்த்தர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே என்னை ஏறி வர பண்ணுகிறார். இல்ல பாஸ்டர், சாகுற வரைக்கும் எனக்கு அந்த பண்ணி குடிசதான், அந்த ஓட்ட வீடு தான் எனக்கு, அந்த 4 அலுமினிய சட்டி தான் எனக்கு. ஒரு முன்னேற்றம் வராது. ஒன்றும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த 4 அலுமினிய சட்டிக்கு மத்தியில் நின்றுக்கிட்டு கர்த்தர் என்னை உயரமான ஸ்தலங்களிலே ஏறி வர பண்ணுகிறார். நானும் என்னுடைய பிள்ளைகளும் உயர்ந்த ஸ்தானத்திலே வாசம் பண்ணுவோம். என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருப்பார்கள். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய பிள்ளைகள் ராஜாக்கள் பக்கத்தில் உட்காருவாங்க. அன்னைக்கு ராஜாக்கள், இன்னைக்கு முதலமைச்சர், பிரதம மந்திரி. ஏன் பாஸ் அங்கே நம்ம பிள்ளைங்க உட்காருவாங்களா? கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைப்பாரு, நீங்க விசுவாசிக்கும் போது. ஆமென். ஆகவே ஒண்ணுமில்லாத நிலையிலையும் கூட
இப்படி என்ன செய்யணும்? பேச கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாய் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். என்ன கோதுமை? ரேஷன் கடை கோதுமை கிடையாது. கத்தரை கற்றுக் கொடுத்தாரு பாருங்க பல வருஷத்துக்கு முன்பதாக. தம்பி, ரேஷன் கடை கோதுமை கிடையாது. அதில் ஊரில் இருக்கிற கல், செங்கக்கல் எல்லாம் என்ன செய்யும்? சொல்லவே வேணாம். அதை நான் உனக்கு வாக்கு பண்ணலை. பெஸ்ட் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட், முதல் தரமானது, தலை சிறந்த கோதுமையில் உன் பிள்ளைங்கள்லாம் சப்பாத்தியும் பூரி சாப்பிடுவாங்க. எத்தனை ராமன் சொல்கிறீங்க? இப்படிலாம் பேச கற்றுக்கிறணும். இப்படிலாம் சத்திய வேதத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச. அந்த புழு புழுத்தது, அந்த நாரி போனது, அந்த ஊசி போனது, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. பாஸ்டர், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குனாவே அதுதான். அந்த மிச்சம் மீதி அதுதான் இல்லை. அப்படி கத்தர் வாக்கு பண்ணலை. கத்தர் என்ன சொல்கிறாரு? உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குவார். எல்லாம் சொல்லுவோமா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உச்சிதமான கோதுமையினாலே கத்தர் உங்களை திருப்தியாக்குகிறார். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? ஒண்ணுமில்லாத ஒரு ஆள் சொல்றாரு. இல்ல, வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரராகிய கர்த்தர் சொல்றாரு. உன் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். பெஸ்டானவைகள். கொழுப்பு என்பது பெஸ்ட். ஆகவே பெஸ்டானவைகளினாலே உன்னை என்ன செய்வேன்? பூரிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். நன்மையானவைகளினாலே நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தர் பெஸ்டானவைகளினாலே என்னையும் என் குடும்பத்தையும் திருப்தியாக்குகிறார். நன்மையினால் என் வீட்டை, என் குடும்பத்தை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மிகுந்த திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மிகுந்த திராட்சரசத்தையும் உனக்கு தந்தருளுவாராக. பல நாட்களாய், பல மாதங்களாய் இந்த வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன். தேவன் எனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மிகுந்த திராட்சரசத்தையும் எனக்கு என்ன செய்கிறார்? தந்தருளுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுடைய விசுவாச அறிக்கையை மாற்றணும். சும்மா என்னத்தையும் பேசிட்டே கிடக்கக்கூடாது வீட்டுக்குள்ள. இல்லை சொல்லுவோமா? தேவன் எனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மிகுந்த திராட்சரசத்தையும் எனக்கு தந்தருளுகிறார். அல்லேலூயா. பூமியின் கொழுமை. பூமியில் எதெல்லாம் பெஸ்ட்டோ அதெல்லாம் யாருக்குத்தான்? சும்மா இருங்க பாஸ்டர், அதெல்லாம் குடிகாரங்களுக்கு. யாருக்கு? அதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, யாரு? எது இந்த பெஸ்ட்டு தரமானது அதெல்லாம் யாருக்கு? அப்படின்னா கத்தரை எழுதி வச்சிருக்கலாம்ல. இப்போ இதில் அவங்களுக்குப்பா, உனக்கு அந்த பழைய குஞ்சி அந்த பச்சை மிளகாயும் தான் அப்படி எழுதி வச்சிருக்கலாம்ல. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, தேவன் உனக்கு வானத்து பனி பூமியின் கொழுமை மிகுந்த தானியம் மிகுந்த திராட்சரசம். மிகுந்த தானியம்னா உங்களுக்கு புரியுதா? சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அர்த்தம். உங்கள் வீடு எப்பயுமே நிறைஞ்சு இருக்கும், அதைத்தான் சொல்கிறார். உங்கள் சமையலறை எப்பயுமே என்ன செஞ்சுருக்கோம்? அந்த ஜீரோ டாப்பை தூக்கி புடிச்சு மேலே டம்முன்னு எரியக்கூடாது. சீரக டப்பாவை தூக்கி போயாங்கிட்ட வெளியில் போகுது. உன்னை கட்டினதுக்கு சீரகம் கூட ஒன்றும் இல்லை. இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக சீரக டப்பா மேலே கையை வச்சு இயேசு நாமத்தினால ஜீரக டப்பா நிரம்புவதாக அப்படி பேசுங்க. நிரம்புவதாக. அரிசி பானை மேலே கையை வச்சு, புளி டப்பா மேலே கையை வச்சு இப்படி பேசுனீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். கிறிஸ்தவர்கள் எங்கேயும் தவறிட்டாங்க, அதை என்னால் உணர முடியுது.
எங்கேயும் தவறிட்டு யாரை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க? கர்த்தர், பாஸ்டரு, சபை. ஆகவே உங்களை சரிப்படுத்துங்கள். நம்மை குறித்த அறிவு அதுதான் நம்ம இந்த பூமியில் என்ன செய்ய வெற்றி உள்ளவர்களாய் மாற்றும். ஆமென். வாசிப்போம் யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். உம்முடைய போஜன பந்தி என்ன தெரியுமா? டைனிங் டேபிள், சாப்பாட்டு மேஜை. என்ன மேஜை? சாப்பாட்டு மேஜை. சாப்பாட்டு மேஜையில் எது நிறைஞ்சிருக்குமா? கொழுமையான பதார்த்தங்கள். உங்க சாப்பாட்டு மேஜையை குறித்து கூட தேவன் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நெருக்கத்திலிருந்து என்ன செய்வாராம்? விடுதலையாக்குவாராம். பிறகு விசாலத்துக்குள்ளே கொண்டு வருவாராம். பிறகு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் என்ன இருக்குமா? காஞ்சி போன 2 வெங்காயம், காஞ்சி போன பச்சை மிளகா. ஏப்பில்ல அந்த பச்சை மிளகாயை உப்பில் தொட்டுக்கிட்டு என்ன செய்ய, அந்த கஞ்சியை குடிச்சு முடிச்சுட்டு போ. எல்லாரும் இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும்? பச்சை மிளகாயை உப்பில் தொட்டு சாப்பிட்டா என்ன தெரியாது? கரெக்டாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசில். காரம் தெரியாது. கர்த்தர் அப்படி சொல்லலை. இங்கே என்ன சொல்கிறாரு? உன்னுடைய டைனிங் டேபிள், உன்னுடைய சாப்பாட்டு மேஜை கொழுமையான பதார்த்தங்களால். சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்க மாட்டான்னு சொல்கிறாரு. ஆள் குலோசேராவின்னு சொல்லலை, ஆள் 10ஆவதுன்னு சொல்கிறாரு. அவ்வளோ இருக்குன்றாரு, அவ்வளோ நிறைஞ்சிருக்குன்றாரு. அதனால் இதெல்லாம் விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. நான் டைனிங் டேபிளை வாங்குவேன். நானும் என் புருஷனும் என் மனைவி என் பிள்ளைகளும் ரவுண்டாக டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம். திருப்தியாக சாப்பிடுவோம். நிறைஞ்ச வழிகிறத தூக்கி 4 பேருக்கு நாங்கள் கொடுப்போம். ஆமென். கொடுக்கணுன்னே சவுண்டு குறைஞ்சிருச்சே. 4 பேருக்கு என்ன செய்வோம்? கொடுப்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 92:13 வாசித்து முடிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? சத்தம் பத்தல எனக்கு. யாரு? யாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நீங்க எங்க நாட்டப்பட்டிருக்கிறீங்க? அந்த அள்ளி நேரம் கம்மா பக்கத்தில் ஒரு வயக்காடு இருக்குல்ல பாஸ்டர், அங்க நாட்டப்பட்டிருக்கேன். அங்க தண்ணி இல்லாம காஞ்சி போய் கிடக்கு. நீங்க எங்க நாட்டப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த சர்ச்சில் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? நாட்டப்பட்டாச்சுனாவே உங்க தலைவிதி செழிப்பு தான். போங்க. சபையில நாட்டப்பட்டாச்சுனாவே எதுதான்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப இதை குறித்த அறிவு கர்த்தர் இரத்தத்தினாலே மீட்டெடுத்து என்னை கொண்டு வந்து அவருடைய திருச்சபையில் நாட்டி இருக்கிறாரு. ஆகவே எனக்கு வறட்சி கிடையாது, ஆகவே எனக்கு வறுமை கிடையாது, ஆகவே எனக்கு தோல்வி கிடையாது, ஆகவே எனக்கு பசி பட்டினி கிடையாது. நான் செழிப்பாக தான் இருப்பேன். ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறபடினாலே நான் செழித்திருப்பேன். என்னுடைய குடும்பம் செழித்திருக்கும். ஆமென். எனவே நீங்கள் உங்களை ஒரு நாளும் மட்ட ரகமாக எண்ணாதீர்கள். நீங்கள் உங்களை கீழ்த்தரமாய் பார்க்காதீர்கள். மறுபடியும் சொல்றேன், இதோட நான் முடிக்க போறேன், கவனிங்க. உங்களை நீங்க ஒரு நாளும் கீழ்த்தரமாய், உங்களை நீங்க ஒரு நாளும் மட்ட ரகமாக என்ன செய்யாதீங்க. மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்ற பிரச்சனையே இல்லை. மற்றவங்க அந்த சமுதாயத்துக்காரவங்க இந்த சமுதாயத்துக்காரவங்க எங்களை ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க? அதான் ரொம்ப முக்கியம். அவங்க உங்களை இப்படி பார்க்குறாங்க, என் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க என்னை இப்படி பார்க்குறாங்க, என் ஸ்கூலில் படிக்கிறவங்க என்னை இப்படி பார்க்குறாங்க, என் காலேஜில் படிக்கிறவங்க என்னை இப்படி பார்க்குற, அது பேச்சே கிடையாது.
நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உங்களை எப்படி ஜெயிக்கிற ஆளாக பார்க்குறீங்களா, தோற்று போகிற ஆளாக பார்க்குறீங்களா? செழிப்புள்ள ஆளாக பார்க்குறீங்களா, வறட்சியான ஆளாக பார்க்குறீங்களா? வியாதிக்காரனாக பார்க்குறீங்களா, இல்லை ஆரோக்கியமுள்ள ஆளாக பார்க்குறீங்களா? பார்க்க பழக வேண்டும். இந்த பார்வை எப்போ தெரியுமா வரும்? வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கும் போது. இதை வாசிக்க 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 பிரசங்க செய்திகளை போட்டு கேட்க 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 தான் இந்த பார்வை வரும். நான் கீழானவன் கிடையாது, நான் மேலானவன், நான் வாளு கிடையாது, நான் தலை. ஆமே, நான் தலை. வேத வசனம் அப்படி போதிக்கிறது. நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் ஒரு வீட்டுக்குள்ள போய் காலை வச்சா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எப்படிப்பட்ட மாற்றங்கள் பாருங்க வேத வசனத்திலிருந்து. அந்த பொம்பளை வீட்டில் வந்து காலை மிதிச்சுட்டு போனா அன்னைக்கோட குடும்பம் இப்படி சொன்னாங்கன்னா நாம் வெட்கப்பட வேண்டும், நாம் வெட்கப்பட வேண்டும். அந்த சிஸ்டர் இருந்தாங்க, அந்த பிரதர் வந்தாங்க, அன்னைக்கு காலை மிதித்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அன்னையிலேருந்து என் வீட்டில் ஆசீர்வாதமோ ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் சரியான சாட்சி. ஆமென், அதுதான் சரியான சாட்சி. ஆமென். அவங்கள பார்த்துட்டு போனாவே நல்ல காரியம் நடக்கியா? அவங்கள பார்த்துட்டு போனாவே ஏன்னா அமைதியாக இருக்கீங்க எல்லாரும். இன்னொருத்தர் இருக்கிறாரு, டெய்லி சைக்கிளில் போவார் வருவார் போவார். வந்து என்னை பார்த்துட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே போவார். அவருக்கு இருக்கும் 65 வயசு 70 வயசு. நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா, ஆசீர்வாதம் சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டு போயிட்டு பலமுறை அவர் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. அதனால் எப்போ போனாலும் நாங்கள் இந்த மாதிரி திடீர்னு நானும் மனைவி ஆந்திராவுக்கு போகிறோம், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. திடீர்னு நாங்கள் பாம்பே போகிறோம் அப்படின்னு, திடீர்னு நாங்கள் மதுரைக்கு போகிறோம், மாட்டுத்தாவண்டி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க பார்க்க போகிறோம் அப்படின்னு, நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. நான் ஏதோ பாவம் விளையாட்டுத்தனமாக சொல்கிறாரு போல நினச்சி பார்த்தா ரியலாகவே சொல்லிகிட்டு இருக்கிறாரு, ரியலாகவே நடக்குது. போய் இந்த மனுஷன் மூஞ்சில் முடிச்சுட்டு போனே ஒன்றும் வழங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ சாபமா இல்லை, நீ தொல்லையா இல்லை, நீ இடைஞ்சலா இல்லை, நீ பிரச்சனையா இல்லை, நீ ஆசீர்வாதமாய் உன் வீட்டுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு, உன் தேசத்துக்கு, உன் சமுதாயத்துக்கு, உன் கிராமத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாம் சொல்லுவோமா? சொல்லி முடிப்போமா? நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், நான் என் வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், நான் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், நான் என் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், நான் என்னுடைய மாநிலத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு, வேத வசனத்தை குறித்த அறிவு, உங்களை குறித்த அறிவு, இதுதான் இந்த பூமியில் உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றும். மேல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நான் விலையேற பெற்றவன், நான் குப்பை கிடையாது, நான் தூசி கிடையாது, நான் புழு கிடையாது. மற்ற கிறிஸ்தவங்க ஜெபிக்கிற மாதிரி நான் ஜெபிக்க மாட்டேன், சரியாக ஜெபிக்க போகிறேன். நான் விலையேற பெற்றவன். ஏன் நான் விலையேற பெற்றவன்? விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் விலையேற பெற்றவன் ஆனபடினாலே தான் விலையேறப்பட்ட இரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிந்த வேண்டியது ஆயிற்று. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே நெய் பொழிகிறது, பாலும் தேனும் ஓடுகிறது. என்னுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களாலே நிறைந்திருக்கிறது. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காய் நன்றி. கர்த்தாவே, இந்த சத்தியங்கள் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இன்னும் இந்த சத்தியங்களை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிமாண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரையா. பிள்ளைகள் ஒவ்வொரு 4 வீடுகளிலே உடைய வாக்குத்தத்தங்களை பேச, கல்வாரி சிலுவையிலே நீர் என்ன செய்து முடித்திருக்கிறீர் என்பதை பேச பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகளுடைய குடும்பங்கள் வாழட்டும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் கர்த்தாவே. ஓ தேவனே, கடனுக்குள்ளே இருக்கிற குடும்பங்கள் மேலே எழும்பட்டும், செழிக்கட்டும் ஆண்டவரே. நீரே மெய்ப்பராயிருந்து பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறீர், நடத்துகிறீராரு. காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம்.